அடுத்த தலைமுறையை நினைத்து தான் எனக்கு ரொம்ப கவலை. பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனமாய் பார்த்துக்கொள்ளுங்கள். தயவு செய்து இப்படி கள்ள சபைகளுக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்பாதீங்க. சபைக்கே போகாட்டி கூட பரவாயில்ல, வீட்டில் இருந்து அதுங்க கர்த்தரை உண்மையாக பின்பற்றி பரலோகம் போய் சேர்ந்தால் போதும். இப்படிப்பட்டவர்களை பார்த்தோன்னா பிரெயின் வாஷ் ஆகுது, மைண்ட் சேஞ்ச் ஆகுது. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் அது பிசாசு. இப்போ தான் அது தெளிவாயிருக்கு. இப்போ எல்லாம் சொல்கிறாங்க அப்பமே தெரியும்னே, அப்பமே தெரியும், ஒற்றே அட்டி மூஞ்சில் அடிச்சிடலாம். போட்டா அவன் பாடத்தானே வா காதில் கேட்டுக்கிட்டே அலைஞ்ச. அப்போ உனக்குள்ள பரிசுத்தாவி இல்லையா? அன்னைக்கு தான் வந்துட்டாரா? அவனுடைய மெசேஜை தானே கேட்ட. ஒரு ஆப்பிரிக்கன் சுற்றிட்டு திரிஞ்சார், தீர்க்கதரிசின்னு எல்லாரும் கூப்பிட்டு ஆட்டம் போட்டாங்க. பெரிய கிரிமினல்னு பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்படி நீங்கள் கேட்டால் எவ்வளோ சோர்ந்து போயிடுவீங்க. அதனால என்ன எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தாண்டா உனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைச்சிருக்கு. ஆவியில் நிதானிக்க வேண்டாம். தேவனுடைய ஆவி இன்னதென்றும் தேவ மனிதர் இன்னதென்றும்